ஹலோ காய்ஸ், இன்ஸ்டாகிராமில் இது என்னோட 100வது போஸ்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் இத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு போஸ்ட்டுமே இதே வெஸ்ட் பெங்காலேருந்து தான் போட்டேன். இந்த 100வது போஸ்ட்டும் இதே வெஸ்ட் பெங்காலேருந்து போடுறதுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அண்ட் என் லைஃப்பில் நான் ரொம்ப சஃபரான ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நான் காலேஜ் முடிச்ச டைமில் அப்படிலாம் எனக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்டாகவே வந்துட்டுருக்கும். ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ் தாட் வரும். நம்ம செத்து போயிடுவோமோ, இல்லை வந்து நம்ம கூட உள்ள யாராச்சும் செத்து போயிடுவாங்களோ, இல்லை நம்மளுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நமக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தால் என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு ஆயிரக்கணக்கில் இருக்கிற நெகட்டிவ் ஃபுல்லாக என் மைண்டில் தான் இருக்கும். ஏன் எனக்கு நெகட்டிவ் வந்துச்சுன்னா, நான் சும்மா இருந்தேன், அதனால் நெகட்டிவ் தாட் இருந்தது மைண்ட் இட். ஓகே, அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் தாட் நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, எவ்வளோ எனக்கு நெகட்டிவ் தாட் வருதோ அதை விட அதிகமாக பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கேன். நெகட்டிவ் வர வர அதை அமைக்க அதுக்கு நிகரான பாசிட்டிவாக நான் யோசிக்க நெகட்டிவ் வந்து என்னை விட்டு போயிடுச்சு. ஸோ கைஸ், என்ன மாதிரியே நீங்களும் நெகட்டிவ் தாட்டால் சஃபர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பயப்படாத, பேனிக் ஆகாமல், எதுவுமே பண்ணாமல் பாசிட்டிவான விஷயங்களை நோக்குங்க. நீங்கள் வந்து நெகட்டிவ் அடிக்க பாசிட்டிவ் மேலே ஏறிட்டே இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பை பாய் அகெயின். தேங்க்யூ ஸோ மச். சிதம்பரத்தில் உள்ள எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும் என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாமே சிதம்பரத்தில் இருந்தால் வந்திருக்கீங்க அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.